இன்றைக்கி நம்ம செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே லோஷன் வச்சுருக்கோம், அப்புறம் டேம் மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கோம், க்ரீம் கூட வச்சுருக்கோம். ஸோ இது மூணுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு. அதோடைய ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும், சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும், ஃபைன் லைன்ஸ் இருக்காது, இரிட்டேஷனும் இருக்காது. ஸோ நம்ம தினமுமே மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஹெல்தி ஸ்கின்க்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லோஷன் பார்க்க போகிறோம், செட்டஃபில்லோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது நார்மல் டு காம்பினேஷன் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கிரீஸி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ, ஹைப்போ அலர்ஜினிக். ஸோ நம்மளுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் கூட நம்ம இந்த தைரியமாக யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த இரிட்டேஷனுமே இது கொடுக்காது. அண்டு இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் நமக்கு வர மாதிரி இருக்கும். ஃபேஸ் அண்ட் பாடி மாய்ஸ்சரைசர் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு போட்ட ஒரு எண்ணெய் வலிஞ்ச மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸான ஒரு லோஷன் ஃபார்மில் தான் இது இருக்குது. ரொம்ப மைல்டு லோஷன். ஸ்கின்னில் நம்ம போடும்போது ஈஸியாக அப்சார்ப் ஆகிக்குது. நம்ம ஸ்கின்னையுமே ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்காக இது அப்சார்ப் ஆகிடுச்சு. ஸ்கின்னில் எந்த விதமான ஒரு ஆயில்னஸோ எதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 100 ml பார்த்திங்கன்னா 486 ருபீஸ்க்கு இருந்துச்சு. 15% ஆஃபில் 413 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் நைக்காலேருந்து. ஆஃபர்ஸ் மாறலாம், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். 6 மந்த்துக்கு மேலே நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பாட்டில்ஸ் வாங்கியிருக்கேன், அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு என்கிட்ட 2 பாட்டில் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செட்டஃபில் மாய்ஸ்சரைசரில் இது தான் நான் யூஸ் பண்ணேன். ஒரு 30 கிராம்ஸ் சின்னது நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் கூட. ஸோ இந்த 30 கிராம் நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 30 கிராம் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம 100 ml வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் லோஷன் வாங்கி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மைல்டான ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஃபேஸ்க்கு போடும்போது நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் வலிஞ்ச மாதிரி சுத்தமாக தெரியாது. ஒரு நான் கிரீஸி ஃபார்முலா இது. ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, ஹைப்போ அலர்ஜினிக். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கப்போ நான் சூஸ் பண்ண ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இந்த செட்டஃபில் மாய்ஸ்சரைசர். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஹேண்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்டாக வெயிட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக நம்மளுக்கு பிளெண்ட் ஆகும், ஸ்கின்னில் நல்லா குயிக்காக அப்சார்ப் ஆகிக்கிறோம். நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். அதை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். குறைஞ்சது ஒரு மாதமாவது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். 30 கிராம்ஸ் உங்களுக்கு 229 ருபீஸ்க்கு 15% ஆஃபில் 195 ருபீஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். 100 கிராம்ஸ் 580 ருபீஸ்க்கு 15% ஆஃபில் 440 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஆஃபர்ஸ் மாறி இருக்கலாம், நைக்கால பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செட்டஃபில்லோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம். ஸோ இதுவுமே நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் அதோடைய ஐட்டம் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். அதுதான் ஹைப்போ அலர்ஜினிக். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈஸியாகவே இதுவுமே பிளெண்ட் ஆகுது. எந்த விதமான ஒரு ஆயில்னஸும் நம்மளுக்கு இருக்காது. பேரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ. பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே சீக்கிரமாக குயிக்காக அப்சார்ப் ஆகிக்கும். ஸ்கின்னில் ஆயில்னஸ் இருக்காது. 80 கிராம்ஸ் 508 ருபீஸ், 15% ஆஃபில் 432 ருபீஸ். ஆஃபர் வேரி ஆகலாம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது மூணுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் நம்ம லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். செட்டஃபில் க்ரீம் இது. அப்புறமா நம்ம டேம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மூணுமே நான் வச்சுருக்கேன். சரி நம்ம ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக டேம் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுட்டேன் லோஷன். பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஃப்ரீயாக லூஸாக நம்மளுக்கு வர மாதிரி இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் சரி, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் சரி, எல்லாருக்குமே கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் தேவை. மார்னிங் அண்ட் நைட் கட்டாயமாக நம்ம போட்டுக்கணும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு
ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம போடணும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நல்லா கொஞ்சம் தொடச்சிட்டு உடனே நம்ம நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம லோஷனை நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். சீக்கிரமாக பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடுது, குயிக்காக ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிக்குது. அடுத்தது நம்ம டேம் லோஷன் அப்ளை பண்ணலாம். டேம் லோஷனும் நல்லாவே அப்சார்ப் ஆகிக்குது. செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் க்ரீம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது. இதுவுமே சீக்கிரமாகவும் அப்சார்ப் ஆகிக்கிறோம். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் க்ரீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் 3 மாய்ஸ்சரைசருமே எந்த இரிட்டேஷனும் நம்மளுக்கு ஸ்கின்க்கு தராது. லோஷன் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஆயில்னஸ் இருக்கும், நம்ம அது ஃபீல் பண்ண. லோஷன் நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது, நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டேம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் மேக்கப் ஏதாவது போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு மாய்ஸ்சரைசரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு க்ரீம் தரும் கண்டிப்பாக. இப்போ நம்ம 3யுமே நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இது வரைக்குமே மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா லோஷன், இது நம்மளுக்கு டேம், அண்ட் இது க்ரீம். இந்த 3 மாய்ஸ்சரைசருமே அதோடய ஃபார்மில் கொஞ்சம் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் 3ல் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் ஒன்றுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓவராலாக சொல்லணுன்னா எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, நான் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுன்னு தெரியலன்னா தாராளமாக நீங்கள் செட்டஃபில் மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைனஸ், இரிட்டேஷன், ரஃப்னஸ், டைட்னஸ் இது எல்லாத்துக்குமே இந்த செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். காமனாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். க்ரீமில் பார்த்திங்கன்னா நியாசினமைட், ப்ரோவிட்டமின் B5, கிளிசரின் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே இருக்குது. க்ரீம், டேம், லோஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் க்ரீமில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இருக்குது. இதே டேமில் ஷியா பட்டர் இருக்குது. அது மாதிரி லோஷனில் அவகடோ ஆயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் யூனிக்காக இருக்க இன்க்ரீடியன்ஸ். காமன் இன்க்ரீடியன்ஸோட யூசஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நியாசினமைட் லாக்ஸ் இன் மாய்ஸ்சர், ப்ரோவிட்டமின் B5 இம்ப்ரூவ்ஸ் மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன், கிளிசரின் ப்ரொவைட்ஸ் லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன். ஸோ இது 3ல் இருக்கிற காமன் இன்க்ரீடியன்ஸோட யூசஸ் நம்ம இப்போது யூனிக் இன்க்ரீடியன்ஸோட யூசஸ் நம்ம பார்க்கலாம். செட்டஃபில் மாய்ஸ்சரைசிங் க்ரீமில் இருக்க ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக இரிட்டேஷன் இல்லாமல் வச்சுக்கும். டேமில் இருக்க ஷியா பட்டர் restores the natural skin barrier. அதே மாதிரி செட்டஃபில் லோஷனில் இருக்க அவகடோ ஆயில் ஸ்கின்னை நரிஷ் பண்ணுறதுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் நல்லாவே கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3மே நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு டேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் லோஷன், லாஸ்ட்டாக க்ரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.